அக்காவுக்கு ஒரு ஹெல்மெட் கொடுங்க. ஏன்னா வேட்பாளரையும் பேசுறவங்களையும் தாக்குறதுக்காகவே திமுக குண்டர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால இப்படியே இருப்போம். எதுக்கு தலைக்கவசம் போடுறதுன்னா, தலைக்கவசம் எங்க சின்னம் கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் போடுது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் திமுக குண்டர்கள் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு அங்க இருந்து கல்லெறியுது. அந்த கல்லெறியில இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஹெல்மெட். ரெண்டாவது, இது ஒரு விழிப்புணர்வா கூட எடுத்துக்கங்க. சாலைகள்ல போற நானும் பாக்குறேன், இருசக்கர வாகனத்துல போன யாருமே ஹெல்மெட் பயன்படுத்துறது இல்ல. தயவு செய்து ஹெல்மெட்டை பயன்படுத்துங்க. சாலையில எமன்றதை நம்மளை பாதுகாக்கும். இந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள்ல திமுகங்கிற எமன்றது நம்மளை பாதுகாக்கும். அதனால இதை பயன்படுத்துங்க. அதனால திமுகவினர் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து வீட்டுக்கு போயிருங்க. நான் பேசுறது கோபம் வரும் உங்களுக்கு. அப்புறம் அவங்க முதலமைச்சரை பேசிட்டேன், அப்புறம் கருணாநிதியை பேசிட்டாங்க, எங்க அரசியலை வந்து நீங்க உடைச்சு எறியறீங்க அப்படின்னு கோபம் வரும். அந்த மெடிக்கல் இருக்கு, சுகர் மாத்திரை வேணா வாங்கி போட்டு வீட்டுக்கு போயிருங்க. அப்புறம் அதையும் மீறி நாங்க திமுகவுக்காக முட்டு கொடுப்போம், எங்கள்கிட்ட தர்க்க அறிவு இருக்கு அப்படின்னு யாராவது வந்தீங்கன்னா வாங்க, மைக்கு வச்சிருக்கேன், நீங்களும் இப்படி பக்கத்துல நில்லுங்க. திமுக செய்த துரோகங்களை நான் பட்டியலிடுறேன். இல்ல பாஜக செய்த துரோகங்களை நான் பட்டியலிடுறேன். காங்கிரஸ் செய்த துரோகத்தை பட்டியலிடுறேன். அதே போல கம்யூனிஸ்ட் அவங்களுடைய துரோகங்களை பட்டியலிடுறேன். வாங்க மேடையில நின்று பேசுவோம். இது அவங்களுக்கு எதுவுமே இல்லாம அக்கா சொன்னாங்கல்ல, கருணாநிதியை உள்ள விட்டுட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு உனக்கு என்ன வேலை? நான் பேசக்கூடாது, அதுக்கு அவன் காசு கொடுத்து உனக்கு குவார்டர் வாங்கி கொடுத்தான், இந்த அவன் கொடுக்குற 200 ரூபாயை நான் தாரேன். அப்படி கம்முன்னு அப்படி ஓரமா உட்கார்ந்து கேட்டுட்டு போ, என்னென்ன பேசுறோம்னு கேளு. நாங்க பேசுறது உங்களுக்கு இல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு. இதுவரை இந்த மண்ணில் 17 நாடாளுமன்ற தொகுதி, 17 தேர்தல் நடந்திருக்கு. இந்த 17 மக்களவை தேர்தல்ல என்ன மாற்றத்தை இவர்கள் கொண்டு வந்தாங்க? இந்த கேள்விக்கு யாரிடமாவது பதில் இருக்கா? இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்துல் கலாம் கனவு கண்டாரு. 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படின்னு ஒரு கனவு கண்டாருல்ல, அவர் இறந்தே போயிட்டாரு. இன்ன வரைக்கும் இந்தியா வல்லரசு ஆகல. காரணம் என்ன? காரணம் நம்ம தான். நம்ம வாக்களித்து அதிகாரத்துக்கு அனுப்பக்கூடிய நபர்கள் நமக்காக செயல்படுறாங்களா? நமக்காக வேலை செய்யறாங்களா? நமக்காக இவர்கள் உறுதியாக களத்தில் நிற்பாங்களா? உரிமைகளை மீட்பாங்களா? இதையெல்லாம் நம்ம கவலைப்படுறதே இல்லை. 1000 ரூபாய் கொடுத்துட்டாப்ல. இப்ப இந்த தொகுதியில வந்து அண்ணன் செல்வராஜ் அவர் வந்து காசு கொடுத்துருவாரு, இல்ல யாராவது ஒருத்தர் மூலியமா காசு கொடுத்து விட்டுருவாங்க. திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அவங்களே வந்து வீடு வீடா பட்டா காசு போட்டு அப்படி அந்த பணப்பட்டுவாடா பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த காசை வாங்கிட்டு நம்ம வாக்களித்தால் அவர்கள் எப்படி நமக்கான உரிமைகளுக்கு நிற்பாங்க? இப்ப செல்வராஜ் செல்லா காசு ஆயிட்டாப்ல, அவரை விட்டுருங்க. சிபிஐல வேற யாரையாவது கூட வேட்பாளராக நிறுத்தலாம். யாரை நிறுத்தினாலும் நாங்கள் அந்த கட்சிகளுக்கு கேட்க விரும்புறோம். 17 தடவை இந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சு உங்களை அதிகாரத்துக்கு அனுப்பி உங்களை நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு அனுப்புனாங்க? அங்க போய் பானிபூரி தின்னுட்டு, அங்க போய் கேண்டீன்ல நல்ல மலிவா சோறு போடுறான், தயிர் சோறு நல்லா இருக்கு, புளி சோறு நல்லா இருக்கு, அங்க சம்சா நல்லா இருக்குது, அங்க முட்டை போண்டா நல்லா போடுறான் அப்படின்னு தின்னுட்டு வர்றதுக்கா? இல்ல வாசல்ல நின்று எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன், எங்க அக்கா கனிமொழி, அதுக்கப்புறம் எங்க அக்கா ஜோதிமணி போன்ற நபர்கள் வெளியில போய் நின்று வாசல்ல நின்று செல்ஃபி எடுத்துட்டு வர்றதுக்கா? நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு போறீங்க? இப்ப புதுசா ஒரு நாடாளுமன்ற கட்டடம் கட்டியிருக்காங்க. அதாவது எங்க அண்ணன் செல்வராஜுக்கு தெரியுமான்னு தெரியல, இதுவரை நாங்க பார்க்கல. நாடாளுமன்றத்தில் பேசியோ அல்லது ஒரு கருத்தை பதிவு செய்தோ கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவோ இல்ல தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவோ நாகப்பட்டினம் இந்த பாராளுமன்ற தொகுதியின் சார்பாகவோ ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் அவர் பேசி நாம் பார்க்கல. அக்கா கனிமொழி பேசியிருக்காங்க, ஆராசா பேசியிருக்காங்க, அதுங்களும் ஒண்ணு ரொம்ப ஆக்ரோஷமா பேசி நேருவின் பாராளுமன்றத்தில் இந்த முதல்ல இருக்காரு பாருங்க, இரண்டாவது இருக்காரு பாருங்க எங்க ஐயா கண்டியம் காகிதம் இல்லத்து, அந்த மாதிரி முழக்கம் எல்லாம் இடல. அவரு பேசினாரு, அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் யாரும் பேசல. ஆனா இங்க எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, இது பொது தேர்தல், பிஜேபி உள்ள வந்துரும். முதல்ல பிஜேபி காங்கிரஸ் இந்த இருபெரும் கட்சிகள் இந்த மண்ணுக்கு எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு காங்கிரசும் பிஜேபி எதுக்கு? ஏதாவது ஒரு காரணம், பிஜேபியில் இருக்கவங்க, காங்கிரஸ்ல இருக்கிறவங்க, இல்ல இவர்கள் கூட்டணியில் இருக்கவங்களுக்கு வாக்கு செலுத்தினேன்னு சொல்றவங்க, தேசிய கட்சிகள் எதுக்கு? இதுவரை தேசிய உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கிளம்பிட்டாரு, எப்படி தெரியுமில? ஆக இந்தியாவில் நலனை காத்திட, இந்தியாவை மீட்டெடுக்க நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வாக்களித்து இந்தியா கூட்டணியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தால் தமிழகத்திற்கான அனைத்து உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டுக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்திடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இந்தியாவை மீட்க போயிட்டாராம். முதல்ல செந்தில் பாலாஜியை மீறுங்க, அப்புறமேட்டு நீங்க போய் இந்தியாவை மீட்க போலாம். அமைச்சரை தூக்கி உள்ள வச்சுட்டான். அவர் பாவம் 6 மாசமா 1 2 3 கம்பியை நீட்டி திரியறாப்ல. அவரை மீட்க துப்பு இல்ல. அடுத்து பொன்முடியை தூக்குறதுக்கு தயாராயிட்டான். அவரை மீட்க துப்பு இல்ல. ஐ பெரியசாமியை தூக்க போறான். அவரை மீட்க துப்பு இல்ல. எங்க அண்ணன் ஏவா வேலு அவரை அடுத்து தூக்குவான். அவரை மீட்கிறதுக்கு உங்களுக்கு வழி இல்ல. எல்லாம் போக போத கேஸ் இருக்குல்ல, போத கேஸ், அதுல ஜாஃபர் சாதிக் இருக்காருல்ல, அவர் உங்க பையனுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டாப்லையா. அடுத்து உங்க பையனை தூக்க போறாங்க. முதல்ல உங்க பையனை போய் காப்பாத்துங்க, அவரை மீட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்தியாவை மீட்க வரலாம். எந்த இடத்துல இந்தியாவை மீட்பீங்க? நீங்க இதுவரை
கட்சிகளுக்கோ இல்லது மாநில கட்சிகளுக்கோ இல்லாத ஒரு அங்கீகாரம் திமுகவுக்கு இருந்துச்சு. 18 ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவையில் 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலம், 10 ஆண்டு காலம் அவன் கூட்டணியில் இருந்த அன்னைக்கு உன்னுடைய மாநில உரிமை குறித்து, மாநில சுயாட்சி குறித்து நாங்க வந்து நாட்டு மக்களுக்கு இவ்வளவு சேவைகளை செய்யணும். எல்லாரும் சொன்னாங்கல்ல, கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு. பொதுப்பட்டியலுக்கு போனதுக்கு காரணம் என்ன? எமர்ஜென்சியை கொண்டு வந்து இதே காங்கிரஸ் கட்சி, நீ எந்த காங்கிரஸ் இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு அவருக்கு 10 சீட்டு வாரி வழங்குறியோ அந்த காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1000 தான் பைத்தியமா இருக்கட்டும், மெண்டலா இருக்கட்டும், நாங்க கிண்டல் பண்ணுவோம், நக்கல் பண்ணுவோம், கேள்வி பண்ணுவோம். ஆனாலும் அவர் ஒரு பச்சை குழந்தையா இருக்கும் பொழுது, பச்சை குழந்தையா தான் இருந்திருப்பாரு, பச்சை குழந்தையா இருக்கும்போது கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருந்த வாயை மிதிச்சு ஒரு சைடு ஆக்கி விட்டு மிசா காலத்துல அப்படி துன்புறுத்தி அந்த காலகட்டத்தில் தானே மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனீங்க. அந்த மத்திய பட்டியலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மிதியெல்லாம் வாங்கி 4 வருஷம் தான். இவங்க எப்படி தெரியுங்களா, உண்மையிலுமே இந்த படத்துல சொல்லுவார்ல, இவங்க இந்த பரிதாபங்கள்ல இந்த வீல சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க. என்ன படம் அது? படம் பேர் மறந்துருச்சு, ஆனா காட்சி மட்டும் இருக்கு. நம்ம நாஞ்சில் சம்பத் சொல்லுவார்ல, துப்புனா தொடச்சுக்குவேன் அப்படிம்பார்ல, அது திமுகவுக்கு 100% பொருந்தும். எப்படி தெரியுங்களா, அதுக்கு முன்னாடி அம்மையார் இந்திரா காந்திக்கும் கருணாநிதிக்கும் சண்டை, ஒரு பெரிய போர் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு. அதுல திமுக காரங்க எல்லாம் கோவப்பட்டு, இப்ப நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், அன்னைக்கு இந்திரா காந்தி ஹெல்மெட் போட்டிருந்தா உண்மையிலுமே இந்திரா காந்தியினுடைய தலை தப்பிச்சிருக்கும். இதே திமுக குண்டர்கள் மதுரை விமான நிலையத்தில் கல் எடுத்து எரிஞ்சிட்டான். அம்மையார் இந்திரா காந்தி தலையில அடிபட்டு ரத்தம் வருது. ரத்தம் வர்றத பத்திரிகையாளர் போய் கேட்கிறாங்க, திமுக தாக்குனதுனால இந்த மாதிரி அம்மையார் இந்திரா காந்திக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னப்ப, இதே நாக்கு சாம, அதாவது நாக்குல வந்து நாக்கு எப்படி வேணாலும் வளைச்சு வளைச்சு பேசலாம்னு சொல்லுவாங்க, நரம்பு இல்லாத நாக்கு, எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசலான்னு. அந்த மாதிரி அன்னைக்கு ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, அம்மையார் இந்திரா காந்திக்கு மாதவிடாயா இருக்கும், அந்த ரத்தமா இருக்கும்னு பேசினாரு. காங்கிரஸ்காரனுக்கு தான் வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோசம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, மறுபடியும் திமுக காலில் வந்து விழுந்துட்டான். திமுக காரனுக்கு தான் ரோசம் இருக்குல்ல, உங்க முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வாயில மிதிச்சிருக்கான், உங்களை எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்தி இருக்கிறான், மிசா காலத்துல உங்களை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கான். அவன் கூட 4 வருஷத்துல மறுபடியும் கூட்டு. அதுக்கப்புறம் அம்மையார் இந்திரா காந்தி எப்படி தெரியுமா பாராட்டினாரு ஐயா கலைஞர் கருணாநிதி, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. எப்படி மாசம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மாதவிடாய் ரத்தமா, அதுக்கப்புறம் நேருவின் மகளே வருகமா. என்னடா கூத்து இது? இது ஒரு கூட்டணி, இது ஒரு கேவலம் கட்ட கூட்டணி. வெக்கமா இல்ல? கொள்கைனா கொள்கை கோட்பாட்டுல உறுதியா இருக்கணும். நாங்க நிக்கிறோம்ல, திமுக என் இனத்தை வீழ்த்தியது, காங்கிரஸ் என் இனத்தை கொன்று முடித்தது, 2 பேர் கூட ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது. தனிச்சு நிக்கிறோம்ல, நாம் தமிழர் கட்சி, நாங்க நிக்கிறோம்ல, அந்த மாதிரி நெல்லு. இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் சரி, அண்ணன் சீமான் கத்தி கத்தி பாக்குறாரு, முடியல, நாங்களும் கத்தி கத்தி பாக்குறோம், முடியல. நாங்கள் செத்தாலும் சாவமே ஒழிய ஒருபோதும் திமுகவோட காங்கிரஸோட கூட்டணி கிடையாது. அதே போல அதிமுக அது ஒரு திராவிட கட்சி, அது கூட கூட்டணி கிடையாது. பாஜக அது மனித குலத்துக்கே எதிரி, எல்லா உயிரினங்களுக்கும் எதிரி பாஜக, அதன் கூட ஒரு காலத்திலும் கூட்டணி வைக்க போறதில்லை. இந்த 4 கட்சிகள் கூட நாங்க கூட்டணி வைக்கல. ஆனா உங்க கூட்டணி அப்படியா? சரி, 2004 இருந்து 2014 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் ஐயா கலைஞர் கருணாநிதி நல்லா ஓடி பாடி ஆடி திரிஞ்சுட்டு இருந்தாரு வீல் சேர்ல. அன்னைக்கு கேட்டுக்கலாமே, இந்த மாநில உரிமைகளை, கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கலாமே. ஏன் கேட்கல? 18 ஆண்டு காலம் வாஜ்பாய் பீரியட்லயும் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க தான் இருந்தீங்க. பாஜக கேட்டுக்கலாம், சரி பாஜக உனக்கு பகைவன் விட்டுருவோம். இங்க காங்கிரஸ் உங்களோட கூட்டாளி தானே, நீ தான் அவனை வந்து கள்ள பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கீல்ல, அவன்கிட்ட நீ கேட்டு வாங்க வேண்டியதானே. ஐயா காங்கிரஸ், நீங்க இந்த மாதிரி மாநில பட்டியலுக்கு கல்வியை கொடுங்க, மாநில பட்டியலுக்கு மருத்துவத்தை கொடுங்க, எங்களுடைய உரிமைகளை நீங்க மீட்டு கொடுங்க, கடல் எல்லையில எங்களுடைய மீனவன் சுட்டுக் கொல்லப்படுறான், அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க, ஏதாவது ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பையன் கேட்கல, அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க ஒரு நாடக கம்பெனினா அவங்க அதுக்கு மேல ஒரு நாடக கம்பெனி. அந்த நாடக கம்பெனி என்ன பண்ணுது, நாங்க 2014 ஆட்சி அமைச்சிட்டா, மோடி ஆட்சி அமைச்சிட்டா 2024 இந்தியாவை வல்லரசு ஆக்கிடுவோம், இந்தியாவை தலைகீழா மாத்தி போட்டுருவோம், ஒரு 100 நாள் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க. யாரு? நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கேட்டார். அதுக்கையும் நம்பி வட மாநிலத்தில், தமிழ்நாட்டில் எவனோ ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாட்டில் மாட்டு சாணி திங்கிறவனோ, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனோ, அல்லது இங்க வந்து சங்கிகளோ யாரும் கிடையாது. அதனால வட மாநிலத்துக்கு ஓட்டு போட்டு நாட்டினுடைய பிரதமராக ஐயா மோடி ஆக்கிட்டான். சரி, மோடி வந்துட்டாரு. இந்த 10 ஆண்டு காலத்துல நீங்கள் மோடியை எதிர்த்து போராடிய போராட்டங்கள் எத்தனை? இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? இல்ல திமுக பதில் சொல்லுமா? காங்கிரஸ் பதில் சொல்லுமா? காங்கிரஸ் ஒரு வலுவான எதிரி, ஒரு பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர் ராகுல் காந்தி பெரிய ஆளுங்கிற அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் போய் தெரு தெருவா நடந்துட்டு இருக்காரு, பாரத் ஜோடா யாத்ரா அப்படின்னு. சுகர் வந்துருச்சுன்னா போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாரு, அதுக்காக வாக்கிங் போறேன், அதுக்காக வாக்கிங் போறேன்னு சொல்லணும். இந்தியாவை மீட்டெடுக்க நான் பாரத் ஜோடா யாத்ரா போறேன். எப்படி மீட்ப? இந்தியாவை மீட்க வேண்டியது பிஜேபி கிட்ட இருந்து மட்டும்
இல்ல. இந்த காணாம போற காங்கிரஸ் வந்து இந்தியாவை மீட்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த இந்தியாவுக்கு இந்த காங்கிரஸ் செய்த துரோகங்கள் எத்தனை இருக்கு தெரியுமில்ல?